தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 5வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வுக்கு இன்றியமையாதவை எவை? நிலம், நீர், காற்று என்று சொல்லுவார்கள். இன்னும் ஒருபடி மேலே போனால் வீடு, மனைவி, மக்கள் என்று சொல்லுவார்கள். பவுலடியாரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாதது எது என்று சொல்லி கேட்கிற பொழுது அவர் சொல்கிற பதில் இப்படியாக இருந்திருக்கும். பிலிப்பியர் 3:8, கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். என்பால் இன்றியமையாதது இயேசுவை அறிவது, இயேசுவை பெறுவது, இயேசுவாக மாறுவது என்று சொல்லுவார். ஆம் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்விலே பொதுவாக எத்தனையோ தேவைகள் இன்றியமையாதவைகளாக இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக வாழ்விலே கிறிஸ்துவின் சிறர்களாக வாழ்வதற்கு, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு இன்றியமையாத தேவை என்ன என்பதைத்தான் இன்றைய வார்த்தையின் வழியாக திருச்சபை நமக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகின்றது. முதல் பொதுச்சங்கம் 49-50 ஆண்டுகளில் நடந்திருக்கலாம். எருசலேம் பொதுச்சங்கம் அன்றிலிருந்து இன்று வரை 21 பொது சங்கங்கள் திருச்சபையால் கூட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக கூட்டப்பட்டது 2ஆம் வத்திக்கான் சங்கம். அதைத் தொடர்ந்து கடந்த நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூட்டியிருக்கின்ற பொதுச்சங்கம். இப்படி திருச்சபையானது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கின்ற போதெல்லாம், எதிர்ப்புகளை சந்திக்கின்ற போதெல்லாம், திருச்சபையின் கோட்பாடுகள் கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதெல்லாம் பொதுச்சங்கம் கூடி இறைவனுடைய துணையோடும் தூய ஆவியின் வழி நடத்துதலோடும் நல்ல முடிவுகளை எடுத்து திருச்சபையின் மறையுடலாகிய கிறிஸ்துவின் மறையுடலாகிய திருச்சபை தொடர்ந்து வளர்ந்திட துணை புரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த முதல் பொதுச்சங்கமாக எருசலேம் பொதுச்சங்கத்தில் விவாதிக்கப்பட்ட விவாதம் என்னவென்று நமக்கு தெரியும். கடந்த நாட்களில் அதை தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம். பவுலும் பர்னபாவும் புறவனத்தாருக்கு நச்சு அறிவித்துக் கொண்டிருக்க, யூதம் தழுவிய கிறிஸ்தவர்கள் விருத்தசனம் செய்து கொண்டவர்கள் புறவனத்தாரும் விருத்தசனம் செய்தால் தான் அவர் கிறிஸ்தவர்களாக மாற முடியும் என்கின்ற ஒரு கருத்துரையை வைக்கின்றார்கள். அதை கொடுத்துதான் விவாதம் நடைபெறுகின்றது. கடவுள் அனுமதிக்கின்ற பொழுது அதை தடுப்பது யார்? நாம் ஏன் கடவுளை சோதனைக்குட்படுத்த வேண்டும்? இயேசு ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு நாம் தொல்லையாக இருக்க வேண்டும் என்று சொல்லலாம் முடிவெடுத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்றியமையாதவை தவிர மற்ற எதையும் நாங்கள் உங்கள் மேல் திணிக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைப்பது இன்றியமையாதது. நான் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றதை என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தி காட்டுவது இன்றியமையாதது. தீமைகளை தவிர்த்து மற்ற மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற தீய வாழ்வை தவிர்த்து முன்மாதிரியான வாழ்வது என்பது இன்றியமையாதது. இது மட்டும் போதும், மற்ற சமய சடங்குகள் எல்லாம் பின்னால் தள்ளப்படும் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இந்த வாசகத்தை படி தியானிக்கின்ற நாளிலே நம்முடைய இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விற்கு இன்றியமையாதவை எவை என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். பெரும்பாலான சமயங்களில் நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நாம் எடுக்கின்ற ஆடம்பரமான தேர் திருவிழாக்களோ, நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்களோ, அல்லது வெளிப்படையாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகளோ இன்றியமையாதவை, அதுதான் திருச்சபைக்கு தேவை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவையெல்லாம் துணை கருவிகள் மட்டும் தான், துணை புரியக்கூடியவை தான். மாறாக இன்றியமையாதவை எவை? அருட்சாதன கொண்டாட்டங்களிலே ஆர்வமோடு பங்கெடுப்பது இன்றியமையாதது. திருப்பலியிலும் ஒப்புர அருட்சாதனத்திலும் பங்கெடுத்து நல்ல முறையில் தயாரித்து நற்கனை ஆண்டை உட்கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வது என்பது இன்றியமையாதது. இயேசு நான் இணைந்திருக்கேன் என்பதை என்னுடைய சொல்லும் செயலும் வெளிப்படுத்தி காட்டி இந்த உலகிற்கு சாட்சியாக வாழ்வது என்பது இன்றியமையாதது. இப்படி இன்றியமையாதவைகளை நாம் ஓரம் கட்டிவிட்டு அனாவசியமான ஒரு சில செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆடம்பரமாக தேர் திருவிழா கொண்டாடினால் நம்முடைய கிறிஸ்துவம் வளர்ந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். வல்ல அன்பு சகோதரமே,
யோசித்து பார்ப்போம். சாட்சிய வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு, மக்களுக்கு துணை புரிகின்ற வாழ்வு, மக்களை இறைவனர்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற வாழ்வு, நம் ஆன்மாவை ஆண்டவனுக்கு சொந்தமாக்குகின்ற வாழ்வு, பாவங்களை தவிர்த்து பரிசுத்தமாய் வாழ முயற்சிக்கின்ற வாழ்வு, இவையெல்லாம் இன்றியமையாதவை. இவைதான் திருச்சபை நம்மிடம் எதிர்பார்க்கின்றது. ஆகவே இந்த நாளிலே இறை வார்த்தை சிந்திக்க நாம் யோசித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு என் வாழ்விலே எதையெல்லாம் இன்றியமையாதவை என்று சொல்லி நான் வைத்திருக்கின்றேன், எவையெல்லாம் இருக்க வேண்டியவை என்பதை சிந்தித்து தேவைகளை நாம் சேர்த்துக்கொண்டு தேவையற்றவற்றை தூக்கி எறிந்து உண்மையான இறைவன் விரும்புகின்ற இறைவனுக்கு ஏற்புடைய கிறிஸ்துவ வாழ்வு வாழ முயற்சிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நற்கருணை பேழையிலே நேருக்கு நேர் எமை நோக்கும் பேரிரக்க